குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கார்பன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரெஜிஸ்டர் எங்கெங்கே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கார்பன் ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆய்வகத்தில் வந்து நம்ம பெரிய ரெஜிஸ்டர் வந்து பயன்படுத்துகிறோம், ஒயர் ஒன்று ரெஜிஸ்டர். கார்பன் ரெஜிஸ்டர் வந்து நம்ம எலக்ட்ரானிக் பொருளில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிவி, ரேடியோ எல்லாம் இது மாதிரி மிக முக்கியமான எலக்ட்ரானிக் பொருளில் வந்துட்டு நம்ம இந்த கார்பன் ரெஜிஸ்டரை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். இந்த கார்பன் ரெஜிஸ்டருடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒயர்வுட் ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆய்வகத்தில் வந்து நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி இருக்கும், சரியா? இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கார்பன் ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும், சரியா? இதில் வந்து அதனுடைய மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே வந்து கலர் கோடு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் கோடை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ரொம்ப லோ காஸ்ட், ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கக்கூடியது. இது வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம், சரியா? இந்த கார்பன் ரெஜிஸ்டரை நாம் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணால் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த கார்பன் ரெஜிஸ்டர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாங்களா? இப்போ வந்து கார்பன் ரெஜிஸ்டர் கனெக்ட் இன் சீரீஸ். கார்பன் ரெஜிஸ்டர் connect in series, connected in series. Okay, first 3 கார்பன் ரெஜிஸ்டர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். R1, R2, R3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கார்பன் ரெஜிஸ்டரை எடுத்து பேட்டரியில் அதனுடைய எண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் பேட்டரியில் இந்த பெரிய லைன் வந்து பாசிட்டிவ், சின்ன லைன் வந்துட்டு நெகட்டிவ். ஓகே, இப்போ 3 ரெஜிஸ்டர்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு பேட்டரியிலிருந்து கரண்ட்டு வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வந்து 3 ரெஜிஸ்டர்லேயே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஐங்கிறது கரண்ட்டு, 3 ரெஜிஸ்டன்ஸ்லேயும் கரண்ட் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. கரண்ட் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. பொட்டன்ஷியல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது ஒவ்வொரு ரெஜிஸ்டர்லேயும். இந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகும். R1ல் வந்து பார்த்தீங்கன்னா V1, R2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா V2, R3ல் வந்து V3. இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது EMF between 2 terminal is called potential different அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? டோட்டல் பொட்டன்ஷியல் V அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போது இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டினுடைய அடிஷ்னலுக்கு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும், சரியா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம முன்ன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருக்குறோம் ஓம்ஸ்லானா என்னது? ஓம்ஸ்லா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா V is equal to IR. V is equal to IR. ஸோ இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1, V2, V3 V வேல்யூ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது இதில் எது நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னோம், கரண்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட், அது வந்து சேம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கணும். பொட்டன்ஷியல் வந்து விங்கிறது பொட்டன்ஷியல், ஐங்கிறது கரண்ட்டு. பொட்டன்ஷியல் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது V1 வேல்யூ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவிலேருந்து.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும், B1 வேணும். அப்போது B1 வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 is equal to I constant, same resistance R1. This is equation 2. அடுத்தது V2 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, IR2 equation third. அடுத்தது V3 வேல்யூ, V3 is equal to IR3 equation 4. இப்போ V வேல்யூ, Vங்கிறது டோட்டல் பொட்டன்ஷியல். இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா V is equal to IRS. ஓகே, RSங்கிறது the effective resistance in series. RS, Iங்கிறது கரண்ட். இப்போது இது ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், 6 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இதை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 2யும் 3யும் 4யும் 4, இது 5 என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ல் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ வந்து IRS equal to IR1 plus IR2 plus IR3. ஓகே, இப்போது இதில் ஐயை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், காமனாக வெளியே எடுக்கணும். எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். IR1 ஐயை வெளியே எடுத்துட்டேன், இதுலேயும் காமனாக இருக்க ஐஏ R1 R2 ப்ளஸ் R3. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரே மாரியாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கேன்சல் பண்ணிடுங்க. ஐ கேன்சல் ஆகிடும். அப்போ RS equal to R1 plus R2 plus R3. So this is total resistance கான equation. Total அதாவது மொத்த total resistance, effective resistance in series, total resistance வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டன்ஸினுடைய அடிஷ்னலுக்கு வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போது ரெஜிஸ்டரை வந்துட்டு நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். கரண்ட்டு வந்து குறைஞ்சின்னா நமக்கு வந்து என்னது யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து என்ன சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட். என்ன சர்க்யூட், பேரலல் சர்க்யூட். ஸோ வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது, குறையுது. ஓம்ஸ் லா அப்படி வந்துட்டு என்ன பண்ணுது, குறையுது. பாருங்கள், B is equal to IR. அப்போ வந்து ஐன்னு தானே கொண்டு வந்துடும். அப்போ V by I is equal to என்னது, R. அப்போ வந்து ரெஜிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், குறையும். ஓகே, அடுத்தது நம்ம ரெண்டாவது டாபிக் பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர். இதுக்கு ஆப்போசிட் ரெஜிஸ்டர் கனெக்ட் இன் parallel. ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன பண்ணோம், 3 ரெஜிஸ்டர் கார்பன் ரெஜிஸ்டரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணோம். R1 ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன், R2 ரெஜிஸ்டர் ரெண்டாவது ரெஜிஸ்டர் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு ரெஜிஸ்டர் வந்துட்டு R3. 3 ரெஜிஸ்டர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொண்டிருக்கக்கூடிய பேட்டரியில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இதுதான் பேட்டரியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் உனக்கு தெரியும். ஸோ அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகி 3 பார்ட்டாக வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ I1 கரண்டாகவும் I2 கரண்டாகவும் I3 கரண்டாகவும் பிரியுது டோட்டல் கரண்ட்ஸ்.
ஸோ இப்போ இங்கே கரண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பொட்டன்ஷியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இதுலேயும் வந்து பேரலில் சேமாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டு இங்கே என்ன சொன்னோம், கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம், கரண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது, பொட்டன்ஷியல் வந்து வேரியேஷன் ஆகுதுன்னு சொன்னோம். இங்கே வந்து பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்குது, கரண்ட் வந்துட்டு வேரியேஷன் ஆகுது. இப்போ அந்த கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ I is equal to I1 plus I2 plus I3. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1. இங்கே வந்து நம்ம ஓம்ஸ் லா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓம்ஸ் லா வந்து என்னது, V is equal to IR. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுலேருந்து நம்ம I வேல்யூ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே ரைட் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குது, சேம். கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, டிஃபர். கரண்ட் வந்துட்டு டிஃபர். சரியா, கரண்ட் வந்துட்டு டிஃபர். ஓகே, ஓம்ஸ் லா ஃபார்முலாவிலிருந்து இப்போ நம்ம I1 வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். I1 I is equal to B by R. I is equal to B by R. ஏன்னா நமக்கு I தானே வேணும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நான் 3 ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது I1 is equal to B by R1, I2 is equal to B by R2, I3 is equal to B by R3. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. இப்போ I வேல்யூ வேணும் இல்லையா, இப்போ I is equal to என்னென்னு எழுதலாம், B by RP. RPங்கிறது ரெஜிஸ்டர் கனெக்ட் இன் பேரலல், கனெக்ட் இன் பேரலல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாமா. இப்போ 2வது ஈக்குவேஷனும் 3வது ஈக்குவேஷனையும் என்ன செய்கிறீங்க, 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, I வந்து V by RPயா, B by RP, I1 B by R1, I2 B by R2, B by R3. இப்போ இதில் என்ன செய்யலாம், அதாவது V வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போது B by RP 1 by R1 1 by R2 plus 1 by R3. இப்போ V கேன்சல் ஆகிடும், ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்கும், 1 by RP is equal to 1 by R1 1 by R2 1 by R3. ஸோ இதான் வந்துட்டு ரெஜிஸ்டர் கனெக்ட் இன் பேரலலுக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ரெசிப்ரோக்கல்னால் உங்களுக்கு தெரியும், குறையுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ 1/2ங்கிறது எவ்வளவு, 0.5 இல்லைங்களா. 2னா 2 வேல்யூ அதிகம், 1/2ங்கிறது சின்னது. அது மாதிரி இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னாவே இது வந்து கம்மி அப்படின்னு அர்த்தம். அப்போது ரெஜிஸ்டரை வந்துட்டு நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்போது, அதாவது reciprocal of effective resistance in parallel is equal to sum of the reciprocal of individual resistor. ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். ஓம்ஸ் லா படி ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சர்க்யூட் வந்து பேரலல் சர்க்யூட். ஓகே, தேங்க்யூ.